என் பேர் அருண்குமார், பத்திரிகையாளர், தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பத்திரிகையாளரை பற்றி பேசுறது? 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்சி மாறிக்கிட்டே இருக்கிற நாய் நீ. ஒரு கட்சியில் இருக்கும்போது அடுத்தவங்க கட்சியில் போயிட்டு புக்கை கொடுக்குற. தலைமை கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு சால்வை போடுவாங்களா? அதனால கழுத்தை முடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. உன்னோட ஏம் என்ன? பொதுத்தளத்தில் சொல்ல பார்க்கலாம். உன்னோட ஏம் என்னன்னா, உங்கள் மாமனாரோட லாட்ரி பிஸ்னஸை எப்படியாவது தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்த டார்கெட். இதுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிற ஒரு ஆள் தேவை. அதுக்கு சரியான ஆள் யாருன்னா தற்குறி ஜோசப் விஜய் அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். ஆனால் உங்களுக்கு பத்திரிக்கைக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இந்த வீரவசனம்? வெளியே வாடா பார்க்கலாம், சட்டையில் கை வைடா. முதல்ல நீங்கள் வெளியே வாடா ஃபஸ்ட்டு. ஸோ அம்மா உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ட்விட்டு போடுறது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வீரவசனம் பேசுறதெல்லாம் எதுக்குடா பண்ணுற? உன்ன மாதிரி அறக்குறை பணக்காரன் எல்லாமே இப்படி தான் இருக்கிறானுங்க. உங்கள் தலைவர் அப்பா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், அம்மா பாடகர். அந்த சிபாரிசில் உள்ள வந்துட்ட, அரசியல் சினிமாவில் வந்துட்ட. இப்போ தமிழக வெற்றி கழகன்ற பேரில் ஒரு மன்றத்தை நடத்திட்டு இருக்கிற தற்குறி மன்றம். அதில் ஒரு பொதுச் செயலாளர் தண்டா ஒரு அறிவு கிடையாத அறிவு களஞ்சியத்தை கொண்டு வந்து பொதுச் செயலாளராக போட்டிருக்க. சூப்பர். லாட்ரியோட மாமனர். அந்த பிஸ்னஸ் எப்படியாவது உள்ளே கொண்டு வர்றதுக்கு நீ அழகான பிஸ்னஸ் மேன். செம்ம. இதுக்கு நடுவில் ஏன்டா பத்திரிகாரன் நோன்ற? உனக்கு தைரியமே இல்லை, உன் கட்சி தலைவருக்கும் தைரியம் கிடையாது, உங்கள் பொதுச் செயலாளருக்கும் தைரியம் கிடையாது பத்திரிகாரனை பார்த்து பேசுறதுக்கு. எதுக்கு நீ வீரவசனமாக பேசுகிற? ஒன்று சரி விடு. ரெண்டாவது, நீ மார்ட்டினோட பொண்ணு ஜெய்சியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துருந்த? நீ ஒரு தைரியமாக ஒரு ஆம்பளையாக இருந்தா சொல்கிறா பொது தளத்தில். அந்த தைரியம் இல்லாதவன் மூடின்னு இருக்கணும் வாய. பத்திரிகாரனை பற்றி பேசக்கூடாது. நான் உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் எல்லா பத்திரிகையாளர் சார்பா. நீ களத்தில் ஒரே ஒரு நாள் பத்திரிகாரனா இருந்துட்டு போ. கார்பரேட் பத்திரிகாரன் கிடையாது செல்லக்குட்டி, கடைநிலை பத்திரிகையாளர். அப்படி இருந்தனா ஹேண்ட்ஸ் ஆஃப். அங்கே உன் விளம்பரம்லாம் அங்கே வரக்கூடாது. நான் மார்ட்டினோட மருமகன், நான் ஏமாத்துவேன், இந்த விலை பூண்டு விரிப்பேன், எனக்கு கார்பரேட் கைக்கூலிங்க இருக்காங்க, இந்த மயில் கதையெல்லாம் பேசக்கூடாது. கடைநிலை பத்திரிகாரனா வரணும், 2 வீலரில் வரணும், டெய்லி மைக் எடுத்துட்டு ஓடணும், எங்கெல்லாம் கவரேஜ் இருக்கோ அங்கெல்லாம் ஓடணும். நீ ஜெய். அதுக்கப்புறம் நீ பத்திரிகாரனை பற்றி விமர்சனம் செய்யலாம். இன்னொருத்தருக்கா தற்குறி, மானங்கெட்ட தற்குறி, பாதியிலே உன்ன மாதிரி ஓடி வந்தவன் அண்ணாமலை. அவனை மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன்டா. நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தா ஒரு நாள் பத்திரிகாரனா இருந்துப்ப. அதுக்கப்புறம் நீ சொல்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.